நகைச்சுவை நடிகர் குமரிமுத்துவின் மரணத்தால் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளது குமரிமுத்துவின் குடும்பமும் அவரது இல்லமும். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நடிகர் குமரிமுத்து இன்று காலை மரணமடைந்தார். குமரிமுத்து அண்ணன் அவர்கள் நல்ல நடிகர், அருமையான நடிகர், எல்லோருடையும் அன்பாக பழகுவார். அது மட்டும் இல்லை, ஷூட்டிங் வந்தாலும் அவர் வேலை உண்டு, அவர் உண்டு. அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டியிருக்கிறேன். மறைந்த நகைச்சுவை நடிகருக்கு 3 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். 1960களிலிருந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து 4 தலைமுறை நடிகர்களுடன் நடித்து தன் சிரிப்பினால் மக்களை சிரிப்பூட்டி பிரபலமான நடிகர் குமரிமுத்து முள்ளும் மலரும், ஊமை விழிகள், இது நம்ம ஆளு உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கலைமாமணி, கலைச்செல்வம் உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ள நடிகர் குமரிமுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கலை இலக்கிய பகுத்தறிவு துணைத் தலைவராகவும் நகைச்சுவை பேச்சாளராகவும் பணியாற்றி வந்தார். குமரிமுத்து அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தளபதி அவர்கள் மீதும் எப்பொழுதும் மாறாத பற்றும் அன்பும் கொண்டிருந்தவர்கள். எந்த நேரத்திலும் தலைவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர், தேர்தல் நேரத்திலே சளைக்காமல் பணிகளை செய்யக்கூடியவர். அவரது இழப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலே அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் தலைவர் கலைஞருக்காகவும் தளபதிக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் பாடுபட்டு மக்களுக்காக பல கருத்துக்களை பல மேடைகளில் எடுத்து பேசியிருக்கிறவர். குறிப்பாக அவர் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்து மக்களை சிரிக்க வைத்தவர். தன் சிரிப்பின் மூலமாகவே அடையாளம் காணப்பட்டவர். இன்னும் சொல்லப்போனால் திரைப்படத்துறையில் தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர். திரைப்படத்துடைய நடிகர் சங்கத்தில் தவறுகள் நடைபெற்ற போது துணிச்சலாக கேட்டு நடிகர் சங்கத்தை மீண்டும் புதுப்பிப்பதிலே முக்கிய பங்கு வகித்தவர். அதன்படி நல்ல செயல்களை செய்தவர், நல்ல மனிதராக வாழ்ந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இறுதி வரையிலே தன்னுடைய மூச்சு உள்ள வரையிலே பாடுபட்டவர். அவருடைய மறைவிற்கு தலைவர் கலைஞரும் தளபதி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.